டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகான் நிகழ்ச்சியில் எல்லாம் வல்ல கந்த கடவுளோட கருணையை நாம் அத்தனை பேரும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தெய்வம் தொடர்பான ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு செய்தி அப்படின்னா அதெல்லாம் அனுபவிக்கணும். அதாவது இந்த முருகனுடைய அருள் எத்தனை பேருக்கு சென்றடைந்திருக்கிறதா, இந்த முருகனை வணங்கி இன்னார் பலன் பெற்றிருக்கிறார்களா அப்படிலாம் நம்ம கேட்கிற போது, நாம் சிந்திக்கிற போது, ஏன் நமக்கும் அது கிடைக்காது? நாமளும் முருகப்பெருமான உளமாற வணங்கினால் நமக்கும் அது நிச்சயமாக கிடைக்குமே அப்படிங்கிற சிந்தனை நம்ம அத்தனை பேருக்கும் வரணும். சும்மா ஒரு கதையை கேட்பது போல் இந்த நிகழ்வை கேட்டுவிட்டு அப்படியே நம்ம போகக்கூடாது. முருக பக்தியானது நமக்குள் வளர வேண்டும். அந்த பக்தி நமக்கு வளர வளரத்தான் முருகப்பெருமான் நம்ம கிட்ட நெருங்குவான். ஒரு ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு எவையெல்லாம் முக்கியம்னா தலம், தீர்த்தம், மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தலம்ங்கிறது அந்த திருத்தலம், தீர்த்தம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு தீர்த்தம், மூர்த்திங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தெய்வம். இப்போ திருச்செந்தூர் திருத்தலம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. தலம்ங்கிறது திருச்செந்தூர், திருச்சீரலை வாய். அங்கே இருக்கக்கூடிய மூர்த்திங்கிறது முருகப்பெருமான், செந்திலாண்டவன். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் பிரதானம் எது? கடல், நாழிக்கிணறு, நிறைய இருக்குது. கடல் பிரதான தீர்த்தம். எந்த ஒரு ஆலயத்திற்கு போனாலுமே இது மூணு முக்கியம். தீர்த்தத்தை நம்ம அவசியம் வணங்கணும், அவசியம் நீராடணும். நம்ம நீராட முடியலை அப்படின்னா அந்த தீர்த்தத்தை நம்ம புரோட்சணம் பண்ணிக்கணும். அறுபடை வீடுகளில் சுவாமிமலை ஒரு திருத்தலம், பிரதானமான திருத்தலம். அந்த சுவாமிமலை திருத்தலத்தில் எத்தனையோ தீர்த்தங்கள் காணப்பட்டாலுமே அதில் வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் உண்டு. இந்த தீர்த்தம் எங்கே தெரியுமா இருக்குது? இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் கோவிலுக்கு நேராக போனீங்கன்னு வச்சுங்க. முதல்ல பிரதான வாசல் வழியாக போகிறீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 2 பேர் சந்நிதி காணப்படும். அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியை இது தாழக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே முருகப்பெருமான் இருக்கிறது மேலக்கோவில்னு சொல்லுவாங்க. இந்த தாழக்கோவில் கீழே இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வலம் வருகிற போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்கும். இந்த கிணறு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வஜ்ர தீர்த்தம்னு பேர். அந்த நீரினுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ ஒரு கோவிலுங்கிறது புனிதமான இடம். நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு ஒரு கேனில் தண்ணி வச்சுருப்போம், ஒரு பானையில் தண்ணி வச்சுருப்போம். அது புனிதம் கிடையாது. சுத்தமாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம், ஆரோக்கியமானதாக இருக்கலாம், ஆனால் புனிதம் கிடையாது. கோவிலுக்குள்ளே இருக்கிற எந்த நீருமே சுத்தம், சுகாதாரம் வேறு, அந்த ஆரோக்கியம் வேறு, ஆனால் அதுக்குள்ளே புனிதம் இருக்கும். ஒரு புனிதம் எல்லா காலத்திலும் நம்மை காப்பாற்றிவிடும். அதைத்தான் நம்ம நினைவில் கொள்ளணும். இந்த புனிதம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோலினஸ்ன்னு சொல்லுவோம், அது நம்மளை காப்பாற்றிவிடும். இந்த வஜ்ர தீர்த்தம் அத்தனை புனிதமானது. ஒரே ஒரு சம்பவம், பிரகத கலர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். பிரகத் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகத கலர்னு பேர், அவருடைய பெயர். அவர் என்ன பண்ணார், தான் இருக்கக்கூடிய பகுதியில், தான் இருக்கக்கூடிய ஊரில் நான் கடவுளை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். நமக்கே கொஞ்சம் சிரிப்பு வருது இல்லையா? கடவுளை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணுறதெல்லாம் சாத்தியமானதா அப்படின்னு நமக்கே தோன்றுகிறது அல்லவா? அதுபோல் அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. கடவுளை போய் நேரில் பார்க்குறாராம். கடவுள் எப்படியா நேரில் வருவார்? எல்லாரும் அவர் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனாலும் அவர் தன்னோட மன உறுதியிலேருந்து கீழே இறங்கலை. நான் எப்படியும் தரிசனம் பண்ணுவேன், கடவுள் எனக்கு எப்படியும் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறாராம். ஒவ்வொரு திருத்தலமாக செல்கிறார், மனமுருக வேண்டுகிறார், இறைவனை தேடுகிறார். இறைவா எனக்கு நீ காட்சி கொடுக்கணும் உளமாற பிரார்த்திக்கிறார். எங்கேயுமே காட்சி கொடுக்கல. அவருக்கு எங்கேயுமே காட்சி கொடுக்கல. சுவாமிமலைக்கு வராராம். இந்த சுவாமிமலை திருத்தலத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே முருகப்பெருமான் ஒரு மயில் மேல் வீற்றிருந்து அவருக்கு காட்சி கொடுக்குறான். பிரத்யட்சமாக காட்சி கொடுக்குறான். ஆஹா, கடவுளை நான் தரிசித்து விட்டேன், எனது ஆசை பூர்த்தியாகிவிட்டது, எத்தனையோ திருத்தலங்கள் சென்றும்
எனக்கு கிடைக்காத தரிசனம் இந்த சுவாமிமலையில் கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்பவும் பூரித்து போய் அந்த வஜ்ர தீர்த்தத்துக்கு பக்கத்தில் ஒரு மடாலயம் ஏற்படுத்தி அங்கேயே தங்குறார். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நம்ம மனசை கவர்ந்த இடம்னா ஒரு வாரம் தங்கிறதுக்காக போயிருப்போம். ஒரு வாரம் இருக்கலாமே, நம்ம உட்காருவோம். இந்த பிரகத் கலருக்கு இந்த இடம் பிடிச்சி போச்சு, இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு, இறைவனுடைய தரிசனம் கிடைச்சாச்சு. அந்த வஜ்ர தீர்த்தம் இருக்கிற பக்கமாக ஒரு மடாலயம் ஏற்படுத்தி கொண்டு தங்குகிறார். டெய்லி முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறார். ஒரு நாளைக்கு ஒரு அந்தனர் வர அவர் என்ன சொல்கிறார், எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி போச்சு. ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பாபம் காரணமாகவோ கர்ம வினை காரணமாகவோ எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி போச்சு. அந்த பிரம்மகத்தி தோஷம் அகல்வதற்கு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு திருத்தலமாக அப்படின்னு இவற்றை சொல்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாராம், இந்த வஜ்ர தீர்த்தம்னு இருக்கே இந்த திருத்தலத்தில் அத்தனை புனிதமான தீர்த்தம் அது. நீங்கள் என்னமோ உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரம்மகத்தி தோஷத்தை அகற்றுவதற்கு நீங்கள் கோவிலாக போகிறேன்னு சொல்கிறீங்களே, இந்த வஜ்ர தீர்த்தத்தோட பெருமை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாராம். எனக்கு தெரியாதுங்கிறாராம். இந்த திருத்தலத்தில் நீங்கள் கால் வச்சதே உங்களது தோஷம் போயாச்சு. இந்த சுவாமிமலை திருத்தலத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு இருந்த பிரம்மகத்தி தோஷமானது அகன்று விட்டது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த திருத்தலத்தில் ஒரு காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு திருடன் இருந்தான். ஒரு திருடன் பல இடங்களில் போய் அவன் எதையான திருடிகிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு வெண்குஷ்ட நோயும் இருந்தது. வெண்குஷ்ட நோய் அவனுக்கு. அவன் அப்படியே திருடினவன் ஒவ்வொரு ஊராக வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு சுவாமி மலைக்கு வந்துட்டான். யார்? திருடன். இந்த சுவாமி மலையில் அவனுக்கு பசி, சாப்பிட்டே ஆகணும் அவனுக்கு. அவன் திருடன், அவனுக்கு எங்கேயுமே காசு இல்லை, எதுவுமே கிடைக்கல, அவனுக்கு எங்கேயுமே சாப்பிட முடியல. அவன் என்ன பண்ணுறான், அந்த நேரத்தில் இரவு நேரம் நெருங்குவதற்காக காத்திருந்து ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற தங்கம், அங்கே இருக்கிற உடைகள் எல்லாம் திருடலான்னு திருட போகிறான். அவன் திருட முயற்சிக்கிற வேளையில் ஏதோ சத்தம் கேட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எழுந்துட்டாங்க. அந்த வீட்டில் இருந்தவங்க கண்பிடிச்சு எழுந்து ஐயோ திருடன் 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 கத்துறாங்க. இவன் ஓட ஆரம்பிக்கிறான். இவனை துரத்திட்டு போகிறாங்க. இது சுவாமிமலை திருத்தலத்தில் நடந்த சம்பவம் என்று பிரகதகலர் முனிவர் அந்த அந்தனரிடம் சொல்கிறார். இந்த கதையை சொல்கிறார். இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு, இங்கே இருக்கக்கூடிய வஜ்ர தீர்த்தத்தினுடைய சிறப்பு, இவற்றையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவன் புறப்பட்டு ஓடினவன் இருட்டு, எங்கெங்கேயோ ஓடினவன் கால் தடுக்கி இந்த வஜ்ர தீர்த்தத்துக்குள்ளே விழுந்துட்டான். இன்றைக்கி தான் வஜ்ர தீர்த்தம் பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரொடெக்ஷன், எல்லாமே சந்நிதிகள்லாம் கீழே. அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக இருக்கும், கீழே இருக்கும். அதில் தடுக்கி உள்ளே விழுந்துட்டான். கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். கிணத்துக்குள்ளே ஜலம் இருக்குது, இவ்வளோ ஜலம் இருக்குது, கிணத்துக்குள்ளேயே இருக்கான். ஏன்னா மேலே ஏறியாச்சுன்னா தன்னை பிடிச்சிடுவாங்கன்னு தெரியும். அவன் கிணத்துக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கான். வந்தவங்க பார்க்குறாங்க, இவன் இந்த கிணத்துக்குள்ளே தான் விழுந்திருப்பான், இதுக்குள்ளே தான் தடுக்கி விழுந்திருக்கணும். இப்போ இவனை பிடிக்க வேணாம், நம்மளாம் இங்கேயே இருப்போம். இவன் காலையில் மேலே வந்து தான் ஆகணும், இல்லாட்டி நாம் இறங்கி அவனை பிடிச்சிடுவோம் அப்படின்னு எல்லாரும் அந்த கிணற்றங்கரையிலேயே காத்திருக்கிறார்கள். எங்கே? வஜ்ர தீர்த்தம். அவன் அந்த கிணத்துக்குள்ளே இருக்கான். இப்போ போனால் பிடிச்சிடுவாங்கன்னு உள்ளே இருக்கான். வெளியில் தன்னை பிடிக்க காத்திருப்பது அவனுக்கு தெரியாது. வந்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் பொழுது விடுகிறது. அவன் மெல்ல ஏறி மேலே வரான். பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் பார்க்குறாங்க, கபால்னு அவனை பிடிக்கிறாங்க. அப்போத்தான் அவன் தனது உடம்பை கவனிக்கிறான். அது நாள் வரை அவனுக்கு இருந்த வெண்குஷ்டம் முற்றிலும் மறைந்து அவனது தேகமானது பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவன் உடம்பு பிரகாசமாக இருக்குது, வெண்குஷ்டம் மறைஞ்சு போச்சு. இத்தனை வருஷமாக இருந்தது. அவன் யோசிக்கிறான், என்னடா காரணம், இத்தனை காலமாக நம்மக்கிட்டேருந்து போகாமல் இருந்தது இந்த வெண்குஷ்டம், இதை பார்த்து எத்தனை பேர் நம்மை பரிகசிப்பார்கள், நாம் பலருக்கும் பயந்து நடந்தோமே அப்படின்னு அவன் யோசிக்கிற போது அந்த ஊர்க்காரர்கள் கேட்பார்கள், என்னடா என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கிற போது இவன் சொல்லுவானா, இந்த ஊர்க்காரர்கள் சொல்லுவார்களாம், இதுதான் வஜ்ர தீர்த்தத்தின் மகிமை.
இந்த தீர்த்தத்தில் நீராடினாலே, ஒரு 2 வாளி நீர் எடுத்து நீங்கள் தலைக்கு மேலே ஊற்றினாலே சகலவிதமான நோய்களும் போய்விடும். என்ன காரணம் என்றால், தனது திரிசூலத்தால் சிவபெருமானே இந்த திருத்தலத்தில் ஏற்படுத்திய தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம். இந்த திருத்தலத்திற்கு அத்தனை மகிமை உண்டு, இந்த தீர்த்தத்திற்கும் அத்தனை மகிமை உண்டு. இந்த தீர்த்தத்தினால தான் முருகப்பெருமானுக்கே நித்தமும் அபிஷேகம் நடக்கிறது. மேலக்கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமிக்கு இந்த தீர்த்தம்தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மற்றும் இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து மூர்த்தங்களுக்கும் இந்த நீரினால்தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒரு நாள் ராத்திரி முழுக்க நீ உள்ளே இருந்த இல்லையா, அந்த முருகப்பெருமானது அருளால உனது வெண்குஷ்டம் மறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அந்த திருடனிடம். இது நடந்தது இந்த திருத்தலத்தில். அதாவது ஒரு வெண்குஷ்டமே இந்த தலத்தினுடைய தீர்த்தத்தில் மறைகிறது என்று சொன்னால், உமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரம்மகத்தி தோஷமும் அகன்றுவிடும். அந்த தீர்த்தத்தில் நீராடுங்கோ அப்படின்னு அந்த அந்தனருக்கு சொல்லி, அவரும் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி அவருக்கு இருந்த பிரம்மகத்தி தோஷமும் அகன்று விட்டதாம். ஒரு ஆலயத்தினுடைய தீர்த்தம்னா எவ்வளவு சிறப்பு பாருங்கள். சாதாரணமாக நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணியை தண்ணிங்கிறோம், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்கிறோம், எனக்கு ஒரு டம்ளர் தீர்த்தம்னு யாரும் சொல்ல மாட்டோம். தீர்த்தம்ங்கிறது ஒரு ஹோலி வேர்டு. ஒரு கோவிலில் கொடுத்தா அதை தீர்த்தம்போம். கோவிலில் ஒரு அர்ச்சகர் எல்லாருக்கும் ஒரு உத்தரண்டி வச்சு கொடுக்குற, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, யாரும் கேட்க மாட்டோம். சாமி எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க அப்படிம்போம். நமது இல்லத்தில் சாப்பிடக்கூடியது சாதம்னு சொல்லுவோம். ஒரு வெள்ளை அன்னம் சாதம், சாம்பார் ஊற்றிப்போம், ரசம் ஊற்றிப்போம், மோர் ஊற்றிப்போம் இல்லையா, அதை சாதம்னு சொல்லுவோம். அதே சாதம் ஒரு கோவிலுக்குள்ள இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்பட்டால் அது சாதம் அல்ல, பிரசாதம்னு சொல்லுவோம். பகவானுடைய திருச்சந்நிதிக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய எந்த ஒரு பொருளுமே புனிதமானது. அது தண்ணியாக இருந்தாலும் சரி, சாதமாக இருந்தாலும் சரி, எவையாக இருந்தாலும் சரி. அதனால தான் இந்த தீர்த்தத்திற்கு அத்தனை சிறப்பு. எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நம்ம தீர்த்தத்தை தரிசனம் பண்ண மறக்கக்கூடாது. அந்த தீர்த்தத்தில் மூழ்க முடியவில்லையா, அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிக்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது, நம்ம பண்ணணும், அவசியம் பண்ணணும். இந்த திருத்தலத்தில் தான் அருணகிரிநாதர், அதன் பிறகு வள்ளிமலை சுவாமிகள், திருப்புகழ பரப்பினவர் வள்ளிமலை சுவாமிகள். அவர் இந்த திருத்தலம் வந்தபோது முருகப்பெருமானது பாத தரிசனம் அவருக்கு கிடைச்சது. எவருக்குமே கிடைக்காத தரிசனம் திருவடி தரிசனம். அந்த பாத தரிசனம் வள்ளிமலை சுவாமிகளுக்கு இங்கே கிடைச்சது. அப்போத்தான் முருகன்கிட்ட, சுவாமிநாத சுவாமிகிட்ட கேட்குறார், முருகா, அருணகிரிநாதர் முக்தியடைந்த தினம் எவருக்கும் தெரியவில்லை. எந்த தினம் என்று சொன்னால் அன்றைய தினம் குரு பூஜைகள் வழிபாடுகள் நடத்துவோம், நீதான் தெரியப்படுத்தணும்னு சொன்னவுடனே அந்த முருகப்பெருமான் அசரீரி வாக்காக அவருக்கு உணர்த்துகிறான். அந்த அருணகிரிநாதர் முக்தியடைந்த தினம் கார்த்திகை மாதத்து மூல நட்சத்திரம். யார் சொல்கிறார்? முருகப்பெருமான் சொல்கிறார். இன்றைக்கி பல பேர் பார்த்தோம் அப்படின்னா, பல மகான்களுடைய சரிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கே தோன்றினாங்க, அவங்க அப்பா அம்மா யார், அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் முக்தியடைந்த தினம் யாருக்கும் தெரியவில்லை. யார் சொல்கிறார்? முருகப்பெருமான் சொல்கிறார். இன்றைக்கி அருணகிரிநாதருடைய முக்தி தினத்தை நம்ம கொண்டாடுறோன்னா சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஒரு காரணம். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்வில் புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.